தன்வசம் கவரும் வல்லமை படைத்தவர், நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும் நல்ல நாடக கலைஞர். எண்ணூர் துறைமுக பங்குகளை நம் துறைமுகம் வாங்கியதில் முக்கிய பங்கு ஆற்றியவர். பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் பணியாளர்களின் உரிமைக்காக பாரதம் முழுவதும் பம்பரமாக சுற்றி ஓய்வில்லாமல் உழைப்பவர். போக்குவரத்து மேலாளர் முன்னர் வெளியிட்ட தமிழ்ச்சங்க தலைவரின் புத்தகங்களில் 3இல் ஒன்றான பெண் பேதை அல்ல மேதை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பான உரையாற்றினார். அன்று இவர் பகிர்ந்து கொண்ட சிறப்பான கவிதையும் அருமையான கதையும் இப்போதும் நினைவில் நிழலாடி கொண்டிருக்கிறது. மெட்ராஸ் போர்ட் அண்ட் டாக் எம்ப்ளாயீஸ் துணைத் தலைவர் ஐயா திரு நரேந்திரன் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நான் இந்த புத்தகத்தை பற்றி எதுவும் பேசப்போவதில்லை. மனிதனுக்குள் மனிதம் என்றால் என்ன, மனித உடலின் பாகங்களையும் அவற்றின் தன்மைகளையும் மனிதத்தன்மையை வெளிப்படுத்தும் சின்னங்களாகவே பார்க்கப்படுகிறது என்று திரு நடராசன் புத்தக பித்தனுடைய சொற்களில் இருந்து மட்டும் சில தகவல்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், புத்தகத்தை பற்றி பேசப்போவது இல்லை. இந்த புத்தகத்தில் இருக்கிற பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து அவர் மனிதனுடைய எல்லா பாகங்களையும் சொல்லியிருக்கிறார். தலை, கழுத்து, மார்பு, வயிறு, முதுகு, கைகள், இடுப்பு, கண்கள், தோல், எலும்பு, தசை, நரம்பு, செல், எண்ணம், மனம் எல்லாம். ஆனால் மனிதனுக்குள் மனிதம் உள்ளது என்பதற்கான சான்றை நான் இப்போது உங்களிடம் சொல்லப் போகிறேன். மனிதனுக்குள் மனிதம் என்பதில் எதில் அடங்கி இருக்கிறது? ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தின் வளாகத்திற்குள் ஒரு மிகப்பெரிய வேப்பமரம், அந்த வேப்பமரத்தின் நிழலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பள்ளி இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் என்னை அங்கு வந்து சந்திப்பதாக சொன்னார். நான் ஒரு 10-10:15 மணிக்கு நின்று கொண்டிருக்கிறேன். பள்ளிக்கூடம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஊசி போட்டால் ஊசியின் சத்தம் கேட்கும். ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு +2 எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டே, கடைசி தேர்வு அந்த பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு தேர்வு தொடங்கிவிட்டது. ஒரு 10:15 மணி இருக்கும். பள்ளி நிசப்தமாக இருக்கிற அந்த இடத்தில் ஒரு புல்லட் மோட்டார் பைக்கில் ஒரு பையனை எக்ஸாம் ஹாலுக்கு பரீட்சை எழுத அழைத்து வருகிறார் ஒரு நபர். மணி 10:15. பையன் வெள்ளை சட்டை, காக்கி ஆஃப் டிராயர் போட்டு, கையில் பேடு, எக்ஸாம் எழுதுகிற பேடு, பேனா, பென்சில், ரப்பர், ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அந்த அமைதியை கிழித்து போடுகிற மாதிரி புல்லட் சத்தம் அதே வேப்ப மரத்து அடியில் தான் வந்து நின்றது. நான் எதற்காக இவ்வளவு காலதாமதமாக வருகிறார்கள், எப்படி இவர்கள் அனுமதிக்கப் போகிறார்கள் நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வரணும்னா 1/2 hour முன்னாடியே வந்துடணும். 10 o'clock எக்ஸாம்னா 9:30க்கு வந்துடணும். ஆனா 10:15க்கு வர்றாரு, 10:15க்கு வர்றாரு. அந்த பையனை அழைச்சிட்டு உடனே அந்த ஹெட் மாஸ்டர் ரூம்ல போய் அந்த புல்லட்ல வந்தவர் சொல்றாரு, சார், இந்த பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் +2 படிக்கிறான். இதே பள்ளிக்கூடம் தான் இந்த பையனுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரும் கூட. இவன் கொஞ்சம் சற்று தாமதமாகிவிட்டது, அனுமதியுங்கள். ஹெட் மாஸ்டர் சொல்றார், நீ யாருப்பா, உனக்கு ரூல் தெரியுமா? போப்பா போப்பா. ஐயா, இந்த பையனுடைய அப்பா நேற்று இரவு இறந்து விட்டார். பையனுடைய தலைமாட்டில் தாய் அழுது கொண்டிருக்கிறாள்.
நேரமாகிவிட்டது என்பதை பார்த்து தாயே அந்த பையனுக்கு யூனிஃபார்ம், ஷர்ட், ஆஃப் டிராயர், பேனா, பென்சில், பேடு, ரப்பர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, மகனே இந்த குடும்பத்தின் தலை மகன் நீதான், உனக்கு அடுத்து ஒரு தங்கை ஒரு தம்பி, நீ பரீட்சை எழுதி இன்று கடைசி பரீட்சை, சராசரியாக நீ நன்றால் எழுதினால் கூட பரவாயில்லை, ஆனால் பரீட்சைக்கு போகாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சோகத்திலும் இவனை அனுப்பி வைத்திருக்கிறார். தயவு செய்து அவனை இந்த தேர்வு எழுத அனுமதியுங்கள் என்று கேட்கிறார். தலைமை ஆசிரியர் முடியாது என்று கேட்கிறார். ஐயா, உங்களுக்கு மேல யாராவது ஹையர் ஆபீசர் இருந்தா கொஞ்சம் கேளுங்களேன்றாரு. சரி சரி இரியா, உன் தொந்தரவு பெருசா இருக்கு அப்படி சொல்லி சீஃப் எஜுகேஷனல் ஆபீசருக்கு போன் பண்றார். சிஇஓ தலைமை தேர்வு அதிகாரிக்கு போன் பண்றார். தலைமை தேர்வு அதிகாரி ஹெட்மாஸ்டர் திட்டுறாரு, உனக்கெல்லாம் அறிவில்லை, ஹெட்மாஸ்டர் அவன்கிட்ட 10 மணிக்கு எக்ஸாம், மணி இப்போ 10:20, ரூல் என்ன சொல்லுது, அந்த பையன் வெளியே போக சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னது அப்படியே இவர் அந்த புல்லட்ல ஆயிஷன் வந்தார். அவர்கிட்ட சொல்றார், சார் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம சொல்றீங்களே, நான் சொன்னேன்ல அந்த பையனுடைய அப்பா இறந்து தலைமாட்டில் தாய், ஒரு கஷ்டத்தோடு அந்த குடும்பத்தை காப்பாற்ற அனுப்பியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓ, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ட்டே பேசிட்டேன். அப்ப கூட வந்து சொல்றார், சார் நான் கூட இந்த பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிராமத்தில் தான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லி தான் இந்த பையனை கொண்டு போய் எப்படியா விட்டு வாங்க, நான் தான் மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டான். எனக்கும் கொஞ்சம் தகவல் தெரியும். இந்த பள்ளிக்கூட சென்டர், இந்த பள்ளிக்கூடத்திலேயே +2 படிக்கிறான். நீங்க தான் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர், நீங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்கிட்ட பேசுங்களேன், டிஇஓ. ஆனா அவர் யார்கிட்ட பேசுறாரு, சிஇஓ கிட்ட பேசுறாரு, சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் பேசுறாரு. நீங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்கிட்ட பேசுங்களேன்றாரு. என்ன ரூல்லாம் பேசுற? ஆமா சார், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேங்கிறார். சரியா சரியா உட்காரு, அப்படி மணி ஆயிடுச்சு பாரு, மணி இப்போ 10:25. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்கிட்ட ஹெட்மாஸ்டர் பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி சொல்றாங்க, நான் வந்து சிஇஓ கிட்ட பேசினேன். சிஇஓ சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாது, என்ன உனக்கு ரூல் தெரியாதா, அவனை ஒன்னும் வீட்டுக்கு அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் நான் என்ன சார் பண்ணட்டும்னு இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் ஹெட்மாஸ்டர் பேசுறார். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் என்ன சொன்னாரோ தெரியாது, ஆனால் ஹெட்மாஸ்டருடைய மூஞ்சி எல்லாம் விழுத்து போச்சு, பயந்துட்டாரு, நடுநடுங்கிட்டாரு, ஒண்ணுமே சொல்லல. உடனே அந்த பையனை கொண்டு போய் எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்கார வச்சு அந்த பையனுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்து, எப்பா எழுதுப்பா எக்ஸாம் என்ன நடந்தது உரையாடல நாங்க கேட்டோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் சொன்னாரு, ஏயா நீ எல்லாம் ஒரு ஹெட்மாஸ்டர், இப்பதாயா கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய விவசாயி, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவன், தாழ்த்தப்பட்டவன், படிச்சாதான் படிப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நம்மை கடை தேற்றும் என்று நினைத்தவன் படிக்க வந்திருக்கிறான். அப்படி படிக்க வந்தவன் சட்டம் சொல்லிய 15 நிமிடம் 20 நிமிடம் காலதாமதம் ஆனதனால் சட்டத்தை சொல்லி அவனை நீ கொடுமை செய்வாயா? மனிதன் நாகரீகமாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம், அதை நீ நினைத்தால் நீ ஒரு ஹெட்மாஸ்டர். இல்ல சார், நான் சிஇ கிட்ட கேட்டேன், மாபெரும் தப்பு, நான் தான் உனக்கு இமிடியேட் சுப்பீரியர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர், என்கிட்ட கேட்டு நான் மறுத்திருந்தால் நீ அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட போயிருக்கணும். அப்பீலேட் அத்தாரிட்டி தான் சீஃப் எஜுகேஷன் ஆபீசர். யாரை கேட்டு நீ அவன்கிட்ட பேசினேன், நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணலாம், நான் உன் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். பண்ணல. முதல்ல அந்த பையனை கொண்டு போய் உட்கார வை, எக்ஸாம் எழுதுவை. நான் இன்னும் ½ அன் அவர்ல என் வண்டி போட்டு அந்த சென்டருக்கு வருவேன். எல்லா பசங்களும் தேர்வு எழுதின பிறகு அந்த பையனுக்கு இன்னும் அரை மணி நேரம் கூடுதலாக நீ நேரம் தர வேண்டும். ½ அன் அவர் கழிச்சு தான் அவன்கிட்ட நீ ஆன்சர் ஷீட் வாங்கணும், இல்லைன்னா உன்னை பீனலைஸ் பண்ணுவேன், ஜாகிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரை மணி நேரம் கழித்து வந்திருக்கிறார். இந்த தகவலை நான் கேட்டேன். நான் அப்போதான் பார்த்தேன், அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் பொறுப்பில் இருப்பவர்களும் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டு அதிகாரத்தின் அடிமைகளாக வாழ்கிறார்கள். ஒருபோதும் மனிதத்தன்மையை அவர்கள் உழைத்து பிடித்தவர்களாக தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குணாம்சம் உள்ளவன் தான்
இந்த இடத்தில் மனிதனுக்குள் மனிதன், இந்த தலைப்புக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்குள் மனிதனாய் அவனைத்தான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலும் மேலும் சமூகத்தில் வருகிற மாதிரி இந்த மாதிரி புத்தக பித்தன் நடராஜன் ஏராளமான கருத்துக்களை எழுத வேண்டும். அந்த மனிதன் தான் உண்மையிலேயே இந்த புத்தகத்தில் இருக்கிற தலை, கழுத்து, மார்பு, வயிறு, முதுகு, கைகள், இடுப்பு, கண்கள், தோல், எலும்பு, தசை, எண்ணம், மூளை உள்ளவன். இதுதான் மனிதனுக்குள் மனிதம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. இந்த புத்தகத்தில் உள்ளதை பற்றி நான் பேச போவதில்லை. ஆனால் மனிதனுக்குள் மனிதம் பற்றி சொல்ல போகிறேன். என்று மனிதம் பற்றி ஒரு அருமையான கதை, அது மனதை தொட்டுவிட்டது ஐயா. அப்பா இறந்த சோகத்திலும் தேர்வு எழுத வரும் மாணவன், சட்டத்தை சொல்லி கொடுமை செய்யாதே, மனிதத்தை பார்த்து தேர்வு எழுதவை, இதை பார்த்து நாமும் மனிதத்தை கற்றுக்கொள்வோம் என்று அன்போடு வேண்டுகிறோம். நன்றி ஐயா. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.